அடுத்த ஆண்டில் இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற 88 இலங்கையர்கள் தொடர்பில் இன்டர்போல் எச்சரிக்கை. பிரஜா உரிமையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட பசில் மற்றும் கோட்டாபய. வெளிநாடுகளில் கூலிப்படையாக செயல்படும் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் அல்லது தனிநபர்களை அடையாளம் காணாமல் நடவடிக்கை எடுக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் நளின் ஹேரத் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலின் போது உக்ரைனிய வெளிநாட்டு படையணிக்காக போரிட்ட இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் 3 உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் மட்டுமே சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், இல்லையெனில் அத்தகைய நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அந்த அமைப்புகளில் இணைவதற்கு சட்டவிரோதமான வழிகளை பயன்படுத்துவதால் அத்தகைய நபர்களை அடையாளம் காண்பது சற்று கடினமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உக்ரைனுக்குள் சண்டையிடுவதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய எந்த ஒரு நாட்டவர் மீதும் அரசாங்கம் எந்த கட்டுப்பாட்டையும் செலுத்த முடியாது என்றும், ஒரு நாடு என்ற வகையில் உள்ளூர் முகவர்கள் மூலம் ஆட்சேர்ப்புகளை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி கூறியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 88 இலங்கையர்கள் தொடர்பில் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசார் எச்சரிக்கை அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளனர். இந்த 88 இலங்கையர்களும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இலங்கையர்களுக்கு எதிராக இன்டர்போல் நீல அறிவிப்பினை வெளியிட்டுள்ளதுடன் இது தொடர்பில் இலங்கை போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற 41 போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளது. சிவப்பு எச்சரிக்கையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இந்தியாவில் வழக்கு தொடரப்பட்டுள்ள 9 இலங்கையர்களுக்கு எதிரான விசாரணைகளில் நிறைவில் அவர்கள் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் கஞ்சாவுடன் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று திங்கட்கிழமை குறித்த மாணவனை போலீசார் கஞ்சா போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவனை போலீசார் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இலங்கையில் விதிக்கப்பட உள்ள 18% வட் வரி மூலம் நாட்டில் விலைவாசி பாரியளவில் உயர்வடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஜாதிக சேவக சங்கமய தொழிற்சங்க செயலாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெறுமதி சேர் வரியான வட் வரியை விதித்த பின்னர் தற்போது 340 ரூபாயாக விற்கப்படும் 1 லிட்டர் பெட்ரோல் 62 ரூபாய் 28 சதத்தினால் அதிகரிக்கப்பட்டு 408 ரூபாய் 28 என்ற புதிய சில்லறை விலையில் விற்கப்படும். அதே நேரம் 1 லிட்டர் டீசல் 59 ரூபாய் 22 சதத்தினால் உயர்த்தப்பட்டு புதிய விலையாக 388 ரூபாய் 22 சதமாக விற்பனை செய்யப்படும். தற்பொழுது அரசாங்கம் சமூக பாதுகாப்பு வரி, மதுவரி, சுங்கவரி மற்றும் துறைமுக பாதுகாப்பு வரி என 4 வகையான வரிகளை வசூலிக்கின்றது. இந்த நிலையில் மின்சார கட்டணத்தில் வரி சேர்க்கப்படாதது என அரசு கூறுகின்றது. ஆனால் நாட்டின் மொத்த மின் உற்பத்திக்கு 40% எரிபொருளை பயன்படுத்தப்படுகின்றது. எனவே டீசல் மீதான வட் வரி விதிக்கப்பட்ட பின்னர் மின்சாரம் சரி செய்தல் கட்டணத்திற்கு ஏற்ப மின்சார கட்டணங்களும் நிச்சயமாக அதிகரிக்கும். மின்சாரம் சரி செய்தல் கட்டணத்தை இணைத்து ஒரு சூத்திரத்தின்படி குடிநீர் கட்டணங்கள் வழங்கப்படும் என்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். எனவே டீசல் விலை 59 ரூபாய் 22 சதத்தினால் அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் நீர் கட்டணம் 30 வீதத்தால் அதிகரிக்கப்படும். இதேவேளை உள்நாட்டு சமையல் எரிவாயுவிற்கும் வட் வரி விதிக்கப்படும். இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 680 ரூபாவுக்கும் அதிகமான விலை உயர்த்தப்படும். எவ்வாறாயினும் ஜனவரி 1ஆம் திகதி முதல் பெறுமதி சேர் வரியை அதிகரித்து மக்களை நரகத்தில் தள்ளும் நிலைக்கு ராஜபக்சர்கள் கொண்டு சென்றுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வட் வரி அசாதாரண முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியாயமான முறையில் வரி முறைமையொன்று காணப்பட வேண்டும். அது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் காணப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெறுமதி சேர் வரி சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவில்லை. இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், பெறுமதி சேர் வரி சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பு தொடர்பில் எனது தனிப்பட்ட முடிவையே கட்சிக்கு அறிவித்தேன். நியாயமான மற்றும் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான வரி கொள்கையை எதிர்பார்க்கின்றோம். வரி கட்டமைப்பை விரிவுபடுத்தாவிட்டால் வரி அதிகரிப்பு நாட்டுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ பயனளிக்காது. கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் வரி குறைப்புகளை எதிர்த்த மக்கள் தற்பொழுது மீண்டும் வரி அதிகரிப்பை எதிர்க்கின்றனர். இந்த வரி கொள்கையை பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்றனர். வரி குறைக்குமாறு எம்மால் கூற முடியாது. காரணம், ஏற்கனவே வரியின் அளவை குறைத்தமையால் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பெசில் ராஜபக்ஷவின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்யுமாறு கூறினர். போராட்டங்களை மேற்கொண்டு வரியை அதிகரிக்க செய்தனர். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிக்கு கருத்துக்களை கூற முடியாது. இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். வரியினை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது. தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் தேசிய வரி கொள்கைகளை தமக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து 4 சிறுவர்கள் உட்பட 12 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி பொரலஸ்கமுவ வெரஹெர பிரதேசத்தில் வசிக்கும் 15 வயது மாணவன், தர்மபுரம் பகுதியில் வசிக்கும் 16 வயது மாணவன், ஹட்டன் பொல்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய ஒரு மாணவி மற்றும் 15 வயதுடைய சிறுமி ஆகியோர் காணாமல் போன சிறார்களில் அடங்குவர். காணாமல் போனவர்களில் நுவரெலியாவை சேர்ந்த 18 வயது யுவதியும், பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண்ணும், எடரமுல்லையைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரும் அடங்குகின்றனர். மேலும் நோர்வூட்டை சேர்ந்த 82 வயதான பெண், மொரட்டுவையை சேர்ந்த 75 வயதுடைய ஆண், பள்ளம் பிரதேசத்தை சேர்ந்த 70 வயதான கூலி தொழிலாளி மற்றும் ஹகதுடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 65 வயதுடைய ஆண் ஆகியோர் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தெற்கு அந்தமான் கடல் பிராந்தியத்தில் காணப்படுகின்ற காற்று சுழற்சி மேற்கு நோக்கி இலங்கையின் தென்பகுதியினூடாக நகர்ந்து வருவதனால் இன்று முதல் நாட்டின் சில பகுதிகளுக்கு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக மூத்த வானிலை ஆய்வாளர் சூரியகுமார் தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சியானது எதிர்வரும் 14ஆம் திகதி இலங்கைக்கு தெற்காக வந்து குமரி கடல் வழியாக மாலைதீவு, இந்தியாவின் லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக அரபிக்கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 18, 19ஆம் திகதிகளில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி அது எதிர்வரும் 21, 22, 23ஆம் திகதியளவில் மன்னார் வளைகுடா ஊடாக அரபிக்கடல் பிராந்தியத்தினுள் நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாகவும் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி எதிர்வரும் நத்தார் பண்டிகைக்கு அடுத்த நாள் அந்தமான் கடல் பிராந்தியத்தில் தெற்கு சுமத்திரா தீவை ஒட்டி மேலும் ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடல் பிராந்தியத்தில் உருவாகும். அது படிப்படியாக வலுவடைந்து எதிர்வரும் 26, 27ஆம் திகதியளவில் இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டை நோக்கி செல்லும். எனவே மேற்கூறப்பட்ட குறித்த காலப்பகுதிகளில் இலங்கையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.